நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகர் இரணமடு பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு இடம். இந்த முக்கியமான இடம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யுத்த காலத்துக்கு முதல் கனவேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்கப்பட்ட இந்த இடம் இப்போ பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யுத்த காலத்துக்கு முதல் இருந்த காலத்தில் இது ஒரு பொக்கிஷமாக கருதப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படியான ஒரு சூழலில் இருந்த ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இதன் சிறப்புன்றது மிகப்பெரியது, அது சொல்ல முடியாது இந்த இடத்துல. இருந்தாலும் இங்கே இருக்கிற நிகழ்வு சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இங்கே இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கலாச்சார கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பண்பாட்டு கலாச்சார நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சார நிகழ்வுக்காக ஒரு முக்கியமான அமைச்சரும் வந்திருக்கிறார். இந்த அமைச்சர் சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான நிகழ்வுகளும் இங்கே நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கன்னு கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கு கிளிநொச்சி நகரில் இருக்கிற மாவட்ட பண்பாட்டு பெருவிழா. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் நிகழ்வுக்கு. பாருங்கள் எப்படி இருக்காண்டு. சரி, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அங்கே தான் நிகழ்வுன்ற உச்சமே. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் கிளிநொச்சி கல்வி பொறுப்பாளர் கந்தசாமி முருகன் அவர்களை இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற கௌரவ பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்கள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், இன்றைய இந்த நிகழ்விலே கௌரவங்கள் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய மூத்த கலைஞர்கள், இளங்கலைஞர்கள், அதே போல இந்த நிகழ்விலே பல்வேறு ஆட்சியர்களை சேர்ந்திருக்கின்றது. இதனுடைய நோக்கம்
நாங்கள் ஏன் இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும், என்ன விடயத்தை நாங்கள் இந்த விழாக்களின் ஊடாக நடத்தி செல்கின்றோம் என்பது சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை யோசிக்க வேண்டும். இலங்கை நாம் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டிலே பல்வேறு இன மக்கள் வாழ்கின்றார்கள், பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்கின்றார்கள், பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு இடமும் தனித்துவமான மொழிகளை பேசுகின்றார்கள், ஒவ்வொருவரும் தனித்துவமான மதங்களை பின்பற்றுகின்றார்கள். ஒரு இனமாக இருக்கின்ற போது ஒவ்வொரு இனத்திற்கும் அவருக்கு ஒரு மொழி இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு பண்பாட்டு அம்சம் இருக்கின்றது. அந்த வகையிலே கூடுதலாக இலங்கை பிரதேசத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்வியல் முறைகள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளார்கள். இந்த மாற்றங்களை குறைத்து எங்களுடைய எங்களுக்கே உரித்தான எங்களுடைய வாழ்வியல் முறைகளை எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்வதற்கு இப்படியான ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக தேவையாக இருக்கின்றன. அடையாளம், பெயர் தனித்துவத்தின் அடையாளம், பெயர் ஓர் இனத்தின் அடையாளம். மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் மகா வாக்கியத்தில் மனிதர்களுக்கு பெயர் சூட்டும் பண்பு மட்டும் மாறவில்லை. மனிதர்களுக்கு பெயர் சூட்டும் முறை என்பது மிகவும் பழமையான பழக்கம். தலைவர் சோ வெற்றியரசர் ஐயா மற்றும் உப செயலாளர் ஆசிரிய ஆலோசகர் முனைநாள் க கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிபர் திரு விக்ரராஜா செயலாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 46,000 தமிழ் பெயர் தொகுப்பு நூல் வெளியீடு கிளிநொச்சி பண்பாட்டு பெருவிழா 2025 அரங்கில் சாதாரண செயலில் ஒரு சாதனை செயலை கிளிநொச்சி மாவட்டத்தின் பண்பாட்டு திருநாளிலே அரங்கேற்றி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். கௌரவ திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து ஆளுநர் வடக்கு மாகாணம் இணைத்தலைவர் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் இன்றைய விழாவின் வேதநாயகன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து முன்னைநாள் வலயக்கல்வி பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்டம் திரு கந்தசாமி முருகவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கரைச்சி பேரசபையின் தவிசாளர் கௌரவ அருணாசலம் வேலமா லிகிதம் அண்ணா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதுவரை நேரமும் பண்பாட்டு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து கிளி மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் நிகழ்ச்சியா வாலிப உரிமை அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட நிதி திட்டமிடல் முகாமையாளர் திரு க பிரமன் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழ் அமுதம், தமிழ் எங்கள் பேச்சு.
அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளின் வரிசையில் இப்போது நேரம் 1 மணி ஆகிவிட்டது. எல்லோரும் போகிறதுக்கான டைம் இது. லாஸ்ட் ஃபைனல் கேம். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பெரிய உரையாடலுக்கு போக முடியாது. என்னென்ன மக்கள் இப்போ எல்லா பரிசுகளையும் வாங்கி கொண்டு அது மாத்திரம் ஆடல் பாடல் எல்லாவற்றையும் ரசித்து முடித்து விட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து ஒரு பெரிய உரைக்கு செல்வது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. ஆனாலும் கூட ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறியே ஆக வேண்டும். நான் எந்த மேடைக்கு ஏறினாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் என்னால் தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற ஒரு சில விடயங்களை அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு சொல்வது எனது கடமை. முதலாவது, இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பண்பாட்டு விழா மிகவும் சிறப்பாக இருந்தது. அது சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு, அதே போன்று இதில் பங்கு கொண்ட பங்களித்து தங்களுடைய ஆற்றல்களை வெளியிட்ட அனைத்து கலைஞர்களும், சிறியோர் பெரியோர் முதியோர் உள்ளிட்ட இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது பல்வேறு, அதாவது பல்லின மக்களை கொண்ட விசேடமாக தமிழர்களாக இருந்த பொழுதிலும் கூட பல பிரதேசங்களில் இருந்து வருகை தந்து அந்த அனைத்து மக்களுடைய உறவுகளோடும் உறவாடோடும் உறவாடி கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டமாகும். அதில் மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நெடுந்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரிதான், கைஸ் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, காரை நகரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எல்லா பிரதேசங்களிலும் இருந்து இந்த கலை பண்பாடு என்ற போது எனக்கு முன்னர் பேசிய பல நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த கலை என்பது மிகவும் அது நாம் எந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு சமூகத்தினுடைய ஆற்றலை மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆளுமையை மாத்திரமல்ல, ஒரு சமூக ஓட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்றால் அது மிகிறார். என்றால் உலக சரித்திரத்தை நாங்கள் தெரிந்து பார்க்கின்ற பொழுது கலைக்குரிய பணி என்பது அளப்பரிய ஒன்றாக காணப்பட்ட வரலாறு. அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் தெரிந்து பார்க்கின்ற போது கூட அதே வகையில் அந்த கலைஞர்களுக்கு கலைகளுக்கான ஆற்றல் மிக அளப்பரிய ஒன்றாக இருந்தது. எனக்கு ஞாபகம் தெரிவிக்கிறது, நான் ஓலவில் வேலைகள் படிக்கின்ற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர், யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆசிரியர், அவர் கேட்பார்களே, இவங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு தெரியுமாடான்னு கேட்பாங்க. சார் தெரியாது சார், சொல்லுங்க சார். யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா, மாற்று கருத்துக்களின் ஊற்று. அதாவது மாற்று கருத்துக்கள் அனைத்தும் ஊற்றெடுத்த பிரதேசம் என்றால் அது யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நான் இன்னைக்கு 12 வருஷமா இருக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம். 12 வருடமாக இன்றைக்கு நான் 30 வருடங்களுக்கு முன்னர் கற்ற ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தையை தேடிக்கொண்டு இன்றைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாற்று கருத்துக்கள் ஊற்று எங்கடா என்று இன்னைக்கு நான் தேடிக்கொண்டேன். எல்லா வகையிலும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டு எல்லா வகையிலையும் பின்தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறது.
அது பொருளாதார ரீதியாகவா, அரசியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா, கலை ரீதியாகவா, இலக்கிய ரீதியாகவா, கலாச்சார ரீதியாகவா, எல்லா வகைகளிலும் பின்தள்ளப்பட்டு எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள் தமிழர்கள் என்றால் அது மிக இதை நான் சொல்லுகின்ற பொழுது தமிழ் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு இருக்கின்ற சிங்கள ஆதிக்கம், அந்த ஆதிக்கம், பௌத்த ஆதிக்கம், அதன் காரணமாக தான் எங்களுடைய இருப்பு கேள்விக்குறி. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் அவ்வாறான ஆதிக்கங்கள் இருந்தது உண்மை. அவ்வாறு எங்கள் மீதான இன வன்முறையில் ஏவப்பட்டது உண்மை. கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழருடைய பண்பாடுகள் அழித்தொழிக்கப்பட்டதும் உண்மை. ஆனால் கூட இன்றைக்கு அந்த நிலத்தில் மாற்றம் அடைந்திருக்கின்றது. அது கேடமாக கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அனுர என்பவர் பேர் யாருமல்ல, உங்களுடைய பிள்ளை. அப்ப அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பது அவருக்கு புரியும், தெரியும். அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு புதிய பரிமாற்றத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிமாற்றத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வாகவே நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் ஏனென்றால் அதுக்கு சின்ன உதாரணத்தை சொல்லி போட்டே போகணும். என்னை பற்றி நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அமைச்சர் மாத்திரமல்ல, கேபினட் அமைச்சருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதற்கு முன்னர் இவ்விடத்திற்கு ஒரு கேபினட் அமைச்சர் வந்திருப்பாராக இருந்தால் எப்படி வந்திருப்பார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போலீஸ்காரர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ராணுவம் வந்திருக்கும், எத்தனை வாகனம் வந்திருக்கும், எத்தனை பேர் புடை சூழ அவரை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வந்தவர்கள் நேரம் இருக்கவும் மாட்டாரு. உங்களுடைய நாடுகளால் நீ ஆடு பாடு, அதெல்லாம் எனக்கு அந்த வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, வேற வேலை. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடியின் காரணமாக இன்றைக்கு கொடி கட்டி பறக்கின்ற குபேரர்களாக மாறி இருக்கின்றவர்கள் யார் என்று வேலை பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள். அப்ப அவர்கள் வந்ததுக்கு அந்த வேலைகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம்? இல்லை, மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்ற நாங்கள் நினைக்கிறோம். என்ன நாங்கள் செய்திருக்கின்ற மாற்றங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போவதாக இருந்தால் அது பெரிய கதை. அது அதற்கு ஏற்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் இல்லை. இது இருந்த போதிலும் கூட நாங்கள் சொல்லிக் கொண்டு வேண்டும் என்றால் நாட்டில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோருமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு ஆதரித்திருக்கின்றீர்கள், ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். அப்ப அந்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கடன் காட்டவர்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக அந்த நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது, பொது தேர்தலின் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்து டவுன்ல அழைக்கின்ற பொழுது, மக்களோடு பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற பொழுது மக்கள் எங்களிடம் கேட்டார்கள் ஒரே ஒரு கேள்வி, ஐயா முடிவாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கசியா வாழ்வெட்டு கும்பல், கத்து வட்டிக்காரர்கள் கள்ளத்தனமாக எங்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு எல்லோரும் துணை போயிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் இருந்து இந்த கிளிநொச்சியை மீட்டு தர மாட்டீர்களா என்று கேட்டார்கள். பிரதமரமான கேள்வி, வேறு எதுவும் கேட்கிறாங்க. அதுதான் இதுதான் வந்து மட்டும் அது மட்டும் இது மட்டும் எதுவும் கேட்கல. இந்த போதை பொருள் இருந்து, மதிப்பாவனத்தில் இருந்து, இந்த லஞ்ச மோசடியில் இருந்து கிளிநொச்சியை மீட்டு தர முடியுமா என்று கேட்டார். நாங்கள் நம்புகின்றோம். இன்றைக்கு அதற்கான ஆரம்ப அடித்தளத்தை ஆழமாக முன்வைத்துள்ளோம். அதுதான் இந்த மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய ஜனாதிபதி அனுர தலைமையின் கீழே சுகதாச உலக கழக அரங்கில் பிரம்மாண்டமான கூட்டத்தின் கீழ் நாட்டில் போதை பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான செயற்திட்டம் ஆரம்பமாக இருக்கும். அதன் பிறகு இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பொருளை ஒழிப்பதை தவிர வேற வழி, அது ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு பரவி இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. முழு நாட்டிலும் இன்றைக்கு அந்த போதை பொருள் அரசர்களால் ஆளப்படுகின்ற தேசமாக
இது மாறி இருக்கிறது. அண்மையில் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அல்லது செய்திகளில் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். எந்த பொருளும் கூட எந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமை இருக்கிறது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும். அந்த வகையில் விசேடமாக உங்களுக்கு தெரியும், சற்று முன்னர் இடத்தில் ஒரு நாடகத்தை செய்த எங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய அந்த கதைகள் நான் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்ற உள்ள குச்சியாளுடைய பணிகள். அதே போன்று பாண்டை கூடத்துக்கு சென்று கொண்டிருந்த காலை 7 மணிக்கு இழுத்து சென்ற அந்த பிள்ளையை நாசமாக்கி 11 மணியாக கொலை செய்தார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அந்த அவருடைய இறுதி விரும்பியின் பொழுது அவருடைய ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை எழுதுகின்ற போது அவர் சொல்லுகிறார், வித்யா, இதற்காக நான் தயாரிக்கப்பட்ட கவிதை மலையில் நனைந்து விட்டது, எனது கண்ணீரும் அந்த மலையிலேயே கரைந்து ஓடிவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி புரிவார். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய வித்தியாசம். நான் பார்த்திருந்தேன், எங்களுடைய பாடசாலை மிகவும் அழகான நடனம். வேறு யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. வெளிநாட்டில் இருக்கின்ற நாங்கள் டிவியில மூழ்கி இருக்கின்றோம். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எல்லாத்தையும் விட திறமையான நடிகைகளா, நடனங்களா இந்த இடத்துல இருக்கிறார். இந்த 20 மாவட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அகலை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இருக்கிற பெற்றோர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். தங்களுடைய பிள்ளை ஆடுகின்றார், தங்களுடைய பிள்ளை பாடுகின்றார், தங்களுடைய பிள்ளை கவிதையிலார், எல்லா துறையிலும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்ன பரிசு வாங்குகின்றார் என்கின்ற பொழுது அதை விட மகிழ்ச்சியாக வேறு. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற செயல்பாடுகள் இந்த பூதி. அந்த பூதி கொண்டு ஒழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நம்ம எல்லாரும் தீர்மானிக்கிறோம். ஏண்டா இது நாள் வரைக்கும் இருந்த போதை பொருள் என்பது, இது நாள் வரைக்கும் மதுபாவனம் என்பது எங்கள் வீட்டுக்கு தெரியும், எங்களோட கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒருவர் சாராயம் குடித்தால் தெரியும், அவர் சாராயம் நாட்டம் அடிக்கும். ஒருவனை இரவு பாவிச்சோன்னு இரவு பாவிக்கின்றவனுக்கு தெரியும், இரவு பாவிக்கின்றான். அவனுடைய நடை உடைப்பு அவனை பார்க்கின்ற பொழுது தெரியும். அதே போன்று ஏனை மதுபானங்கள் எடுத்துக்கொண்டாலும் கசிப்பா கஞ்சாவா எதுவும் எடுத்துக்கொண்டாலும் கூட அது கண்டு கொள்ளலாம், கண்டுபிடித்து விடலாம். எங்களுடைய பிள்ளையா, எங்களுடைய சொந்தக்காரர்களா இவர் குடித்து வருகின்றான் அல்லது போதைக்கு இடையாகி கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஐஸ் போதை என்பது உங்களுடைய பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருந்து அருகில் கொண்டிருந்தாலும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அதை அருந்தியதன் பிறகு முன்னரை விட ஆரோக்கியமானவனாக வெளிக்காட்டுகின்ற தோற்றமுடையதாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த உதைக்கு. அதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த போதையை பரப்புவதற்கு, பரப்பு விடுவதற்கு விசேடமாக எங்களுடைய மாணவர் பரம்பரையை வேட்பு வைக்கப்படுகிறார். விசேடமாக எங்களுடைய பெண் பிள்ளைகள் வேட்பு வைக்கப்படுகிறார். ஏனென்றால் நாட்டில் 52% பெண்கள். அது மாத்திரமல்ல, பெண்களை இவ்வாறான இதற்கு குறியாக்க முடியுமாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. அந்த வகையான போதை பொருள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாட்டினை வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக 30ஆம் தேதி ஜனாதிபதியுடைய தலைமையின் கீழே ஆரம்பமாக போகிறது. அதன் பிறகு அந்த போதைக்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, வடக்கா, கிழக்கா, மேற்கா, தெற்கா என்ற பேதங்கள் கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற, எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய வீட்டுக்குள் புகுந்திருக்கின்ற போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒரு மக்களாக சேர்ந்து அதற்காக முன்னெடுக்க வேண்டும், போராட வேண்டும். அவ்வாறான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய காலம் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று நான் என்னுடைய கலாச்சார அமைச்சரோடு என்று நான் பேசுவேன். அவரோடு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், இம்முறை அதாவது அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திலே
உங்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்களாம். அதாவது வடகிழக்கு பிரதேசங்களுக்கு, அதாவது அவருடைய கலை பண்பாட்டு இலக்கியங்களை கட்டி எழுப்புவதற்காக கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்யும். அது மாத்திரமல்ல, இருக்கின்ற கலைஞர்களை நல்ல முறையில் இனக்கொண்டிருப்பது, அந்த கலைஞர்களை ஊக்குவிப்பது எப்படி, கலைகளை ஊக்குவிப்பது எப்படி, அதன் மூலமாக நாளைக்கு ஒரு புதிய உலகத்திற்கு எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய இளம் தலைமுறையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறை பழைய கலைகள் அனைத்தும் மறந்துவிட்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழை மறந்திருக்கின்றோம். எங்களுடைய கலை இலக்கியம் அனைத்தும் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் அதற்கு புத்துயிரளித்து அது புதிய கோணத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக முடிவானவர்கள் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்யுங்கள். பாடசாலை ரீதியாக எங்களுடைய வாசகர் வட்டங்களை கட்டியெழுப்போம். அதன் மூலமாக எங்களுடைய பழைய வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் கொண்டு வருவோம். எங்களுடைய அனைத்து பாடங்களையும் மனநம் செய்தக்கூடிய ஆற்றலுள்ள தமிழர்கள், தமிழ் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளாக உருவாக்குவோம். இன்றைக்கு இருக்கின்ற கொப்பி பேஸ்ட் மாத்திரமல்ல, அல்லது கம்ப்யூட்டர் பார்க்கின்ற ரோலை பார்த்து அந்த கொப்பி பேஸ்ட் பண்றது மாத்திரமல்ல, எங்களுடைய மனதிலே, எங்களுடைய உண்மையிலே ஆழமாக கொப்பியாகுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்றால் கூடுதலாக வாசிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நாங்கள் படிப்பிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமையின் ஊடாகவே நல்லதொரு சமுதாயத்தை கட்டியிருப்போம். நாடு நாசமாக போவதாக இருந்தால், நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சீரழிந்திருப்பார்களாக இருந்தால், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடித்தவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் கசிப்பு கஞ்சாகவும் செயற்பட்டார். இதற்கு பிறகு பல முறைகளில் தனது கலைத்திறமைகளை காட்டியிருந்தார். தனது கலை வார்த்தைக்கு கலாபூஷணம் சிறப்புரை, கலாபூஷணம் சுந்தராபிள்ளை